ஹே ஆல், வெல்கம் டு சுகன்யா வேல் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கில் இருக்க ஃபிஷ்ஷஸ் வகைகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே என்னென்ன மீன்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச மீன் இந்த ஒரு மீன் தான். ஸோ இந்த இடத்துல விட்டு நான் கொஞ்சம் நேரம் நகரவே இல்லை, இதையே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்னும் நிறைய ஃபிஷ் வகைகள்லாம் இருக்குது, அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரூமில் தான் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குழுக்குள்ளன்னு ஏசியில் போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன ஃபிஷ் இருந்ததுன்னா ஸ்டார் ஃபிஷ்லாம் இருந்துச்சு, ஜெல்லி ஃபிஷ் இருந்துச்சு, அப்புறம் ஹோஸ்ட் ஃபிஷ்லாம் இருந்தது. ஸோ அப்புறம் கிராப்பு, ஸோ இது எல்லாமே இருந்தது. ஸோ நல்லா போய் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காதவங்களும் நம்ம சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இங்கே என்ட்ரி ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து 150 அண்ட் அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200. அதுக்கப்புறம் பேபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ. இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்குது. இந்த ஒரு ஃபிஷ்ஷுக்கு மட்டும் நம்மளே ஃபீட் பண்ணலாம். அங்கே ஃபுட் தருவாங்க ஒரு அக்கா. ஸோ அதை வாங்கிட்டு நம்ம கையிலே அப்படியே அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ அதுங்க அழகாக வந்து அந்த இதை கேட்ச் பிடிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கை தொட்டு பார்த்தா நமக்கு கடிக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ நல்லா அட்ராக்டிவான கலரில் ஆரஞ்சு அண்ட் ஒயிட் கலரில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து ஒரு மினி கேன்டீன் மாதிரி, அதாவது வெறும் பப்ஸு, கோலி சோடா அண்ட் வாட்டர் மட்டும் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய கேன்டீன் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேணும்னா ஐஸ்கிரீம், ஃப்ரெஷ் ஜூஸ், அது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே ஊஞ்சல் போட்டெல்லாம் நம்ம ஊஞ்சல் மாதிரியும் வச்சுருக்காங்க. டைனிங் டேபிள் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்த வீடியோ வந்து அங்கே என்னென்ன பறவைகள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க நம்ம சேனலை. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். நான் போகும்போது ஜெல்லி ஃபிஷ்ஷெல்லாம் கீழே இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பி வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஏந்திரிச்சிச்சு. ஸோ அந்த இதில் எடுத்த வீடியோ தான். ஸோ இது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குல்ல, அழகாக நடந்து போகுது. ஸோ அதான் வீடியோ எடுத்தேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரும்போது அந்த கேன்டீனுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாம் விளாட்ற மாதிரி சர்க்கஸ், ஊஞ்சல், ஸோ இதெல்லாம் நார்மலாக இருக்கிற திங்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ நம்ம போய்ட்டு நீங்கள் போகிறதா இருந்தால் 9 மணிக்கு ஓப்பன் ஆயிரும். 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். நீங்கள் போகிறதா இருந்தால் காலையில் வெள்ளனா போங்க, இல்லாட்டி ஒரு மத்தியானம் வெயில் தாழ போங்க. ஆனால் 6 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆயிரும், அதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா வெயிலுக்கு அங்கே போயிட்டு சுற்றிட்டு இருக்க முடியல. ஸோ சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெயில் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கிளம்பி வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.